அதாவது இந்த ராகு தோஷத்துக்கு வந்து போன பதிவிலே பேசியிருந்தேன். இந்த ராகுவை வந்து ஆட்சி செய்பவள் துர்க்கை என்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த துர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில ராகு தோஷம் உள்ளவர்களுக்கும் சரி, ராகு தசை புத்தி நடப்பவர்களுக்கும் சரி, 9 வாரங்கள் வெள்ளி, ஞாயிறு ராகு காலங்கள்ல அர்ச்சனை செய்து 9 தீபங்கள் ஏற்றி 9 முறை வலம் வந்து, கடைசி 9வது வாரத்தில அபிஷேக ஆராதனை செய்ய ராகு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது இந்த பட்டீஸ்வரன் துர்க்கை. ஏன்னா, அது ராமபிரானுடைய தோஷத்த நிவர்த்தி பண்ணதோட மட்டும் இல்லாம, ராகுகேதுக்களுடைய பிடிகள் இருக்கு. அதாவது எப்பயுமே வந்து புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் ஒரு நேர்கோட்டுல போறான் அப்படின்னா, அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பாதையை எல்லாம் பின்னோக்கி தள்ளுவதும், அந்த ஆட்டத்த கலைச்சு விடுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 கிரகங்களாக ராகு பகவான், கேது பகவான் செயல்படக்கூடிய அமைப்பா வரும். ஸோ, அவர்களுடைய சுயஜாதகத்தில் ராகு பகவான், கேது பகவானோட நிலை எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து குடுக்கும். ஸோ, உங்க ஜாதகத்தில் ராகு, கேதுக்களுடைய அந்த சம்பந்தம் சரியில்ல அப்படின்னா, இந்த தோஷத்துக்கு பட்டீஸ்வரன் துர்க்கை போய் வழிபடலாம். இல்ல கதிராமங்கலம் துர்க்கைய